மதுரையோட ஸ்பெஷல் வெண்டிக்காய் மண்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. வெண்டிக்காய், கருவேப்பிலை, சிவப்பு மிளகாத்தூள், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் எடுத்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நான் மறந்து இந்த எண்ணெயை ஊற்றிட்டேன். சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் நிறையா போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் சிவப்பு மிளகாத்தூள், பச்சை மிளகா இதையும் நல்லா போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு அரோமா வரும் பாருங்கள். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு வதக்குனீங்கன்னா அப்படின்னா பொன்னிறமாக மாறிடும். அந்த டயத்தில் ஒரு சின்ன தக்காளி பழத்தை போட்டுருங்க. அது ரொம்ப வதங்கணுன்ற அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வச்சுருக்க வெண்டிக்காவை போட்டுடலாம். வெண்டிக்காவை நல்லா கழுவி துணியை வச்சு துடைச்சி தண்ணி இல்லாமல் கட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துலேயே இதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றிடலாம். இந்த டேஸ்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும், இதில் புளி இருக்கும், காரம் இருக்கும், அதுக்கப்புறம் உப்பு எல்லாமே இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிகப்பு மிளகாய் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் இது ரெண்டுமே தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்களா வெண்டிக்காயோட கலரே மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு குட்டி பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பழைய சாதத்துக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.